அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மர்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உரப்புக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட மிளகா போடணும்னாலும் போடலாம், ஆனால் நான் போடலை. மிளகா வெட்டி போட்டாலும் சூப்பராக இருக்கும், ஆனால் நான் போடலை. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வராத அளவுக்கு நல்லா வதக்கணும். கை விடாமல் வதக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். நல்லா வதக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இதோட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.